Hello friends, welcome to Krishna Home Garden. Friends, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வேரோட சாஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாமரம், ரொம்பவே பெரிய மரம். இன்னைக்கு வீடியோல இந்த மரம் எப்படி சாஞ்சது, இது எப்படி இன்னும் காய்ச்சிட்டு இருக்கு, அப்புறம் இதுல நடக்கிற ஒரு அறுவடை, இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தானே புயல் வந்தப்ப சாஞ்ச மாமரம். இது எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கு. ரொம்பவே பெரிய மரம், நல்ல ஹைட்டா இருக்கக்கூடிய மரம். இப்ப அதோட வேர் பகுதியெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய மரம்னு. அந்த தானே புயலால சாஞ்ச மரம், பாதி மரம் வந்து வேர் மேல வந்ததால அந்த பாதி மரம் மட்டும் காஞ்சிருச்சு. ஒரு பாதி மரத்துல மட்டும் வேர் வந்து அடியில இருக்கிறதால அந்த மரம் மட்டும் உயிரோட இருக்கு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப உள்ள தோட்டத்துல போய் பார்க்கலாம் அதோட வேர் பகுதியை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச காற்று மழையால் எல்லாம் இப்படி சாஞ்சு போச்சு மரம் எல்லாமே. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். பாருங்க, பப்பாளி மரம் கூட முறிஞ்சு விழுந்துச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த மரம், நான் சொன்ன மரம். இது இந்த மாமரம் தான் இப்போ உயிரோட, அந்த பாதி கிளைங்க மட்டும் உயிரோட இருக்கு. அது இன்னும் காய்ச்சிட்டு இருக்கு. பாருங்க, இந்த மரத்தோட வேர் பகுதி பாதி மட்டும் பூமிக்குள்ள இருக்கு. இந்த பகுதியில இருக்கிற கிளைங்க மட்டும் உயிரோட இருக்கு. மேல இருந்த வேரோட மரம் வந்து பாதி காஞ்சு போச்சுங்க. பாருங்க, பார்க்கும்போதே தெரியும். நல்ல ரொம்ப ஹைட்டான மரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ரொம்ப நீளமா போகுது மரம். பாருங்க, அந்த லாஸ்ட் அந்த செவுத்து மேலதான் மரம் சாஞ்சிருக்கு. பாருங்க இந்த மரத்தோட கிளைங்களை. இப்ப 1 மாசத்துக்குள்ள இப்ப இந்த மரம் 2 தடவை புரண்டு விழுந்துருச்சு. இந்த கட்டைங்க வந்து மக்கிட்டதால இந்த செவத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு புரண்டு. அதனால உள்ள இருந்து கிளைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சிட்டே வந்துருச்சு. மரமே இப்ப மாறி போச்சு. நம்ம கார்டன் வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தா தெரியும், ஒரு வீடியோலயும் அந்த மரம் வித்தியாசமா தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை புரண்டு விழும்போதும் கிளைங்க கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துட்டே வந்துருச்சு. இப்போ இந்த மரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் காய்க்கக்கூடிய காயை பற்றி இப்போ பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே புளிப்பாக இருக்கும். நம்ம சாம்பாருக்கு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஊறுகாய் வேணால் போடலாம். இதை ரொம்ப புளிக்கும். காய் தான் புளிக்கும், ஆனால் பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது அணில் ஸ்டார்ட் பண்ண அதோட வேலையை ஆரம்பிக்கணும் தான் நானும் வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காயில் அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இங்கே உங்களுக்கு காய் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ முத்தின காய்கள்லாம் பறிக்க போகிறேன் நான். அதுக்கு தான் இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது நம்ம எந்த ஸ்டேஜில் பறிக்கணும்னா, இங்கே பாருங்கள், இது மேலே நல்லா மாவு படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ இதுக்கு மேலே இதெல்லாம் பறிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாங்காய் பறிக்கிறதுக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்க குச்சி. இங்கே பாருங்கள், இதில் இந்த வாட்டர் பாட்டில் வச்சு தான் மாங்காய் பறிப்பேன். கீழே விழாமல் அடிப்படாமல் பறிக்கணும். அதனால் இது மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணி நான் பறிப்பேன். இது 2 வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதான் ரொம்ப பழசாக இருக்குது பாட்டிலு. இதை கழட்டிட்டா இதோட நீளமான குச்சி எனக்கு கிடைக்கல. அதனால் இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வச்சு பறிச்சிடலாம். நம்ம ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுல இதை வச்சு தான் நான் பறிப்பேன். இப்போ இதுக்குள்ள அடியில் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி நீட்டிட்டு இருக்கிறது தெரியும். நம்ம பறிக்கும் போது உள்ள மாங்காய் விழும்போது இதில் குத்தி அடிப்படும். அதனால இதுக்குள்ளே கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வச்சு அடைக்க போகிறேன், அதில் குத்தாத மாதிரி. இப்போ இதில் நான் எப்படி பறிப்பேன்னு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இதில் எனக்கு கேமரா வழியாக பார்க்கறதால சரியாக தெரியல, இல்லைன்னா அழகாக பறிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவே மாட்டிக்கும் இதில். இதை நான் பார்த்துக்கிட்டே பறிக்கிறதால எனக்கு சரியாக மாட்டலை. அவ்வளோதான். இப்போ பாட்டிலுக்குள்ளே விழுந்துருச்சு மாங்காய். பாருங்க, அழகா வந்துடுச்சு. இப்படி நம்ம பறிக்கும்போது மாங்காயில் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அழகாக பறிச்சிடலாம். ஒருவேளை கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா அது வந்து அழுக ஆரம்பிச்சிடும் நம்ம பழுக்க வைக்கும்போது. அதனால இந்த மாதிரி அடிப்படாமல் பறித்து பழுக்க வைக்கணும். நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டு காமிக்கிறேன். இது மாதிரி கீழே இருக்கிறதுலாம் நம்ம அப்படியே டைரெக்டாகவே பறிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இதில் வந்து பறிக்கும்போது பால் தெரிக்கும், அது மேலே படக்கூடாது. அது வந்து ஆசிட் மாதிரி, அது கொஞ்சம்
நல்ல காரத்தன்மை இருக்கக்கூடியது. அது வந்து ஸ்கின்ல படும்போது அந்த இடம் நெருப்பு பட்ட மாதிரி கண்ணி போயிடும். அதனால அந்த பால் மேலே படாமல் நம்ம பறிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் சீசனோட முதல் அறுவடை முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, தனியாக பிரித்து வச்சுருக்கோம். எல்லாமே லைட்டாக கலர் வந்திருக்கு. இது முதல் அறுவடை தான். இன்னும் அடுத்தடுத்து கொஞ்சம் காய்ங்க முத்துனதுக்கப்புறம் அடுத்தடுத்து பறிச்சுப்போம். இது மாதிரி லைட்டாக கலர் வரணும். பாருங்கள், அணில் அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இப்போ பறித்தோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம பழுக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வைக்கோல் போட்டு பழுக்க வைக்கலாம். நல்லா ஒரு காற்று போகாத மாதிரி வைக்கோலெல்லாம் கவர் பண்ணி வச்சனால இது ஈஸியாக பழுத்துடும். உங்ககிட்ட ஏதாவது டப்போ இல்லை கார்ட்போர்ட் பாக்ஸோ இருந்தால் அதில் அடியில் ஒரு லேயர் வைக்கோலை போட்டுட்டு இது மேலே அடுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வைக்கோலை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம அது ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனை வரும். இல்லை அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாசனையே தெரிஞ்சிடும் பழுத்துதா இல்லையான்னு. அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பழுத்ததை மட்டும் எடுத்துகிட்டு மீதி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிச்சிடும். இதை பழுக்க வைக்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.